நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க 5 இடங்களை தமிழக அரசு தேர்ந்தெடுத்திருந்த நிலையில் இப்போது உச்சிப்புளி அல்லது கீழக்கரை அருகே விமான நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு உச்சிப்புளியில் விமான நிலையம் அமைக்க இந்திய கடற்படையின் ஒப்புதலை தமிழக அரசு பெற வேண்டும். பிராந்திய விமான இணைப்பு திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தென் தமிழகத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவெடுத்தது. இதையடுத்து மார்ச் இறுதியில் விமான நிலையம் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட 5 இடங்களையும் முதற்கட்ட ஆய்வுக்காக டிட்கோ அதிகாரிகள் பார்வையிட்டனர். இந்திய விமான நிலைய ஆணையம் முன் சாத்தியக்கூறு ஆய்வை நடத்திய பிறகு விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தமிழக அரசு 2026ஆம் ஆண்டிற்குள் தேர்வு செய்யும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரயில் மற்றும் பேருந்து மூலமாக இப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு வரும் நிலையில் கணிசமான மக்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் பயணம் செய்து ராமேஸ்வரத்தில் உள்ள கோவில்களுக்கு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் விமான நிலையத்தை அமைப்பதால் அருகிலுள்ள விருதுநகர், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களும் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்கனவே பரந்தூர் மற்றும் ஓசூரில் விமான நிலையங்களை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ள நிலையில் இப்போது ராமநாதபுரத்திலும் விமான நிலையம் அமைய உள்ளது.